அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடுத்தது நண்பர் நாராயணன் சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மார்க் என்கிற மார்க்க பந்து அந்த கதையை பார்த்துட்டு, சார் நானும் வெளிநாட்டில் தான் இருக்கேன், என் பசங்க அங்கே இருக்காங்க, இப்போ தான் இங்கே திரும்பி வந்திருக்க கொஞ்ச நாளைக்காக. அந்த கதையை கேட்ட பிறகு கண்கள் குளமாகி விட்டன அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. இது மறுபொலி வரப்பு தான். இதில் நிறைய நண்பர்கள் வேற கேட்டிருந்தாங்க, ஏன்னா சார் சரக்கு தீர்ந்து விட்டதா, ஏன் புது கதை இல்லை அப்படின்னு. இல்லைங்க, சிக்கல் என்னன்னா, நாம் எழுதுகிற கதைகள் இது எந்த அளவுக்கு கற்பனை கலந்திருக்கின்றது, எந்த அளவுக்கு நிஜம் சேர்ந்திருக்கின்றது அப்படின்றத என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட்டு என்னுடைய கதைகள் எல்லாமே ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தான் எழுதப்பட்டது. அண்டு அந்த கற்பனைன்னு சொல்லி நான் சேர்க்குறேன் இல்லையா, அந்த விஷயங்கள் பெரும்பாலும் நடந்து விடுகின்றது. அதனால தான் சில கதைகளை சொல்வதற்கே எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் நீ கதை எழுதாத, அப்படியே நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அந்த ஏஐ வேதாளம் கதை கூட முதல்ல ஒரு மாதிரி எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் என் மனைவி சரியாக டோஸ் விட்ட உடனே அதுக்கப்புறம் அதை நான் சேஞ்ச் பண்ணேன். நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான அறிவிப்பு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு புது கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். சேலம் ஜோசியர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர் நாராயணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது எல்லாமே கொஞ்சம் நிஜத்தை வைத்து எழுதப்பட்ட கதைகள். அதனால தான் அது சுலபமாக நண்பர்களது உள்ளங்களை ஊடுருவுகின்றது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நண்பர் ஸ்ரீராமன் ராகவேந்திரன் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சார் ஐ ஆல்சோ மிஸ் அப்ரிஷியேட்டிங் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு வேறு சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. கரெக்டுங்க, நம்ம சொந்தக்காரங்களை போய் பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்க நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்கிறாங்களா இல்லையா அதை பற்றிலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்து போய் செய்யறதும் பார்க்கறதும் சரி கிடையாது. சுற்றம் சூழ இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது இஷ்டமித்திர பந்துக்களுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வரணும். கல்யாணம் அப்படின்றது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு இடம் அப்படின்றதுக்காகத்தான். அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பம் எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க. அதனுடைய அந்த அனுபவம் அது இருந்தவங்களுக்கு தான் தெரியும், எந்த அளவுக்கு ஒரு சுவையான அண்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சுங்க. அண்டு இன்னும் வருகின்ற காலங்களில் அது இப்போவே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல அப்படின்னு 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அது ஒரே இடத்துல போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா கஷ்டம். 2 பேரும் சம்பாதிக்கணும். இதை நம்பி ஏதாவது வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐ கட்டணும். அப்படியே இல்லாட்டாலும் பசங்களுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 இடத்துல தனித்தனியாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்பப்போ மெசேஜ், சாப்பிட்டியா, தூங்கினியா அப்படின்னு. முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடவை 2 பேரும் ஒன்றா சந்திக்கலாம். இப்படித்தான் இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற காலத்தில் எப்படி இருக்கும்லாம் தெரியல. ஏன்னா இப்போவே கல்யாணங்கள் மட்டும்தான் வேறு வழி இல்லாமல் சில பேர் வெளிநாட்டிலேருந்து வராங்க. மற்றபடி எந்த விசேஷத்துக்கும் பார்க்கறது அப்படின்றதே அரிதாகி விட்டது. சார் வீடியோ கால் இது சொந்தக்காரங்களுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்கு இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் தான் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதனாலேயே பல பேர் பயந்து போய் பிளாக் பண்ணுறதும் உண்டு. டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒரு 10 சாமி ஃபோட்டோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இதை மட்டும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது கீப்பிங் இன் டச் வித் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் கிடையாதுங்க. அதுவும் பேசணுமே அப்படின்றதுக்காகலாம் பேசக்கூடாது. உண்மையாக ஒரு ஆர்வத்தோட ரொம்ப நாளாச்சே அவரோட பேசி அப்படின்னு கூப்பிட்டு பேசினா, நேராக போய் பேசினா நல்லது. முடியாத இடத்துல அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அகல்யா ராஜகோபால் சொல்லியிருந்தாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் கூட இந்த மாதிரி நடக்குது. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஆனால் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகின்றது அப்படின்னு. கரெக்டு. அது சம்மந்தமாக 2 புக்கு, வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர் அப்படின்றது ஒன்று. அடுத்தது ராபின் சர்மா. அவர் ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருப்பார். அதாவது நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வார், நத்திங் ஃபெயில்ஸ் லைக் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சக்ஸஸ் வந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது, நாம் வச்சது தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுதுங்க. இதுதான் உங்களுடைய அந்த ஃபெயிலியருக்கு வழிகோலும். எந்த அளவுக்கு சக்ஸஸ் வருகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு கூடுதலாக இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லை,
வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். அடுத்த நண்பர் லோகு வெங்கட் கேட்டிருந்தார், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு சேரும்போது டு த பெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மை சுப்பீரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இதெல்லாம் வெறும் நடிப்பு தான், இது தன்னடக்கமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படியா, சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் டு த பெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு எழுதிட்டு நடிப்பு தானே அப்படின்ட்டு நாளைக்கு அவங்க வேலை கொடுத்த பிறகு என்னப்போ அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு வேலை செய்யாமல் இருந்தோன்னா டர் சீட்டை கழிச்சிருவாங்க இல்லையா? ஸோ இது நடிப்புலாம் சொல்ல முடியாதுங்க, செஞ்சுத்தான் ஆகணும். அப்படி செய்யலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது தன்னடக்கம் அப்படின்றத விட அது நம்மளை பற்றின ஒரு அறிமுகம். அண்டு நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு, அந்த வணக்கம்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, வணங்கி வேலை செய்வேன் அப்படின்ற சொல்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்தது நண்பர் ரகு என் ராமன், இவர் அந்த மார்க் என்கிற மார்க்க பந்து, இதை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இது கமெண்ட்டுன்றதை விட ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, வைதீகமான பாட்டி ஆனால் விசாலமான மனசு. அதாவது பெருசாக கயிறு திரிக்கிறேன் அப்படின்றத கடைசியில் சொல்கிறார். இப்போ நான் கேட்குறேன், வைதீகமான பாட்டிக்கு விசாலமான மனசு இருக்கக்கூடாதா? சொல்லப்போனால் சனாதன தர்மத்தின் அடிப்படையே இந்த விசாலமான பார்வை தான். நம்ம இந்து மதத்தில் நீங்கள் எந்த சாமியை ஒன்றா கும்பிடலாம், நான் எந்த சாமியுமே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் இந்துவாக இருக்கலாம். இதை விட ஒரு விசாலமான பார்வை நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? வைதீகமான பாட்டிக்கு விசாலமான மனசு இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? சொல்லப்போனால் வைதீகமாக இருந்தால் தான் அந்த விசாலமான பார்வை வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன கேட்குறாரு, சனாதனவாதி ஆனால் மாட்டுப்பெண்ணை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவா அப்படின்றாரு. கரெக்டு, என் மதம் எனக்கு, ஓன் மதம் உனக்கு, என் கடவுள் எனக்கு, ஓன் கடவுள் உனக்கு, என்கிட்ட ஒன்றை திணிக்காத, உன்கிட்ட நான் என்னோடதை திணிக்க மாட்டேன். அதனால தான் நாம் அதுவும் நம்ம அந்த பாட்டி தினமும் கோவிலுக்கு போகிறவ, இவ்வளோ தூரம் வந்திருக்காளே, அவள் வேற மதத்தை சேர்ந்தவளாச்சே, அதனால் அவள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு அவள் ஆசைப்பட மாட்டாளா? அதனால் அவளை கூட்டிட்டு அவள் சர்ச்சுக்கு போனா, இதில் என்ன தப்பு? அடுத்தது, மேரி ஏன் மார்க்கை கூட்டுட்டு போகாமல் பாட்டியோட போனா அப்படின்னா, என்னங்க இது, புதுசாக மாமியாரை பார்க்க வந்துக்கிறாங்க, இத்தனை நாளாக மார்க்கோட தான் அவன் குர்த்தனம் நடத்தியிருக்கா. மாமியார் மருமவை அந்த ரிலேஷன்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கணும், அதுக்காக மாமியார் கூட்டோடனே கூட போனால் இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. விசாலமான பார்வை பாட்டிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, வீட்டை சுற்றி யாரோடும் பாட்டிக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னு? பழக்கம் இல்லாமலா, பழக்கம் இல்லாதவர்கள்லாம் பாட்டி பேரை தெரிஞ்சுக்கின்னு என் குழந்தைக்கு உரம் வந்துச்சு அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. யாரோடுமே பழகாமல் இருந்தால் இந்த பாட்டியை பற்றி யாருக்கு தெரியும்? பாட்டியை பற்றி ஊருக்கே தெரியும். பழகாமல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரோடையும் பழகினால தான் எங்கிருந்தோ வந்த எஸ்தர் இங்கே உதவி அப்படின்னு வந்திருந்தா. ஏன்னா தெரியும், ஊருக்கே உதவுற இந்த பாட்டி அப்படின்றதுனால தான் இவ வீட்டு வாசலில் நின்றா அந்த எஸ்தர். யாரோ மார்க்கு தான் துணை அப்படின்னா கரெக்டு, அவளை நாடி வந்தவ எஸ்தர், அவளுடைய குழந்தை அந்த மார்க்கு, அவள் வீட்லேயே இருந்ததுனால அந்த பையனும் அங்கேயே வளர்ந்தான். இதில் என்ன தப்பு அப்படின்னு எனக்கு புரியல. அகெயின், விசாலமான பார்வை, இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை அப்படின்றத புரிஞ்சுக்கின்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இதைத்தான் ஏக்கர் கணக்காக சுத்துறது அப்படின்னு நண்பர் சொல்லியிருக்காரு. இல்லை, சனாதன தர்மத்தை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த விசாலமான பார்வை எல்லாருக்குமே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மாகாளி கிழங்கு அது எத்தனை கதையில் தான் வரும் அப்படின்னு சொல்வார். சரி, என்ன பண்ணுறது, அது இருக்க தானே செய்து மாகாளி கிழங்கு. இனிமேல் ஒன்றா மாகாளி கிழங்குக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் என்னப்போ. அடுத்தது நண்பர் ரகு என் ராமன், அவர் கேட்டிருந்தார், இவர் முழுக்க முழுக்க கதை பண்ணுறதெல்லாம் அந்த ஒரு ஊர் நங்கநல்லூரில் தான் அப்படின்னு. அது அப்படி இல்லை, நிறைய கதைகள் நிறைய ஊர்களை வச்சு நம்ம பண்ணியிருக்கேன். கதை நேரத்தில் அப்படியே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா மற்ற ஊர்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றின கதைகளும் அதில் இருக்கின்றது. தஞ்சாவூரில், திருவாரூரில், விருஞ்சிபுரத்தில், ஏவன் இந்த திருத்துறைப்பூண்டி அந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் நடந்த கதைகள் எல்லாமும் நான் எழுதியிருக்கேன். ரெண்டாவது, ஒரே ஊரில் கதை எழுதுறதுனால என்ன குறைஞ்சி போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது சுஜாதாவோட கதைகள் அப்படின்னா டக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்ரீரங்கத்து தேவதைகள். அத்தனை கதையும் ஸ்ரீரங்கத்தை வச்சு தானே எழுதினார். அடுத்தது ஆர்கே நாராயண், அவர் கதைகள் எல்லாமே மால்குடி அப்படின்ற ஒரு கற்பனை ஊரை வச்சு தான் எழுதினார். அதுக்காக ஒரு கதையெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஸோ ஒரு ஊரை வச்சு எழுதுகிறோமா இல்லை பல ஊரை வச்சு எழுதுகிறோமா அப்படின்றது விஷயம் கிடையாது. எழுதின கதை நல்லா இருக்கா, அவ்வளோதான் மேட்ரு.
ஒரு கற்பனையான ஊரை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் நிஜமாகவே இருக்கின்ற ஒரு ஊரை வச்சு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளோசர் டு ரியாலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து அந்த நங்கநல்லூர் அப்படின்ற கதைக்களமாக நான் பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பது நண்பரே. அடுத்தது நண்பர் RS சந்திரசேகரன், நெஞ்சைகளும் கதை, இது நிஜமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய கதைகள் எல்லாம் பெரும்பாலும் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து, அதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ கற்பனை அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். எது உண்மை எது கற்பனை அப்படின்றதையும் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு கதாசிரியர் சொல்லக்கூடாத விஷயம். நண்பர் சுப்பு கேட்டிருந்தாரு, நாங்கள் பிளாட்டு வந்து 400 ரூபா, ஆனால் சம்பளம் 50 ரூபா எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து 10 லட்ச ரூபா கார் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது இல்லையா? 20 மடங்கு. இந்த காருக்கே இவ்வளோ அப்படின்னும் போது நம்ம வீடு எடுத்துக்கங்க. வீடு வந்து 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இவ்வளோலாம் வாங்குகிறோம். ஆனால் சம்பளம் 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் இருக்கவங்க. அப்போ எத்தனை மடங்கு இருக்குது பாருங்கள். அதனால் இது வந்து 8 மடங்கு தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் 400 ரூபா தான் அன்றைக்கு வாங்கினது. 2 கிரவுண்டு வாங்கி போட்டிருந்தார். அந்த விலை முதற்கொண்டு அக்யூரேட்டாக தான் நான் அதில் டெபிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் பாசிபிள். நீங்கள் இன்றைக்கு கணக்கு வச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் சம்பளம் எவ்வளோ, வீடு வேணாம், நீங்கள் ஒரு கிரவுண்டு வாங்கி போடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ சம்பளத்துக்கும் கிரவுண்டு விலைக்கும் கணக்கு போட்டு பாருங்கள். அப்போது அது சரி அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் இந்தியா இந்து நாடு. சார், ஐயரோ ஐயங்காருக்கோ கொடுத்துருக்கலாம், அதை விட்டுட்டு ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்தது என்னால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா சனாதன தர்மம் அதில் வந்தவங்களுக்கு விசாலமான பார்வை, விசாலமான மனது அப்படின்றது தானாகவே அமைந்திருக்கும். இதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த கதையே. அதனால் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அடுத்தது நண்பர் ஷர்மிளா பாலமுருகன், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, சார் இந்த நாரதர் வணக்கம் அதுவும் வந்து அந்த ஒரு தேவையான குவாலிட்டியாக சொன்னது வந்து எப்படி நம்ம அந்த காலத்தில் இருந்தோம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக டெபிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பீயிங் ஹம்பிள், ஔவையார் கூட சொல்லுவாங்க கட்டுறது கைமண் அளவு அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் அந்த காலத்தில் வந்து முக்கியமாக வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே அடுத்தது இவங்களே சொல்கிறாங்க, ஒரு பதிவில் நான் கேள்வி கேட்டிருந்தேன், அந்த காலத்தில் வரி எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு. இப்போ இதை பார்க்கும்போது கேபிட்டலிசம், சோஷியலிசம் ஆர் கம்யூனிசம் இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒட்டுமொத்தமாக இதை வந்து நான் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், அதே சமயத்தில் இந்த வட்டிக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் சொல்லியிருக்காங்க, அந்த சிற்பி அப்படின்றத நம்ம அந்த என்ஜினியர் அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவும் இருந்திருக்கின்றது. எல்லாம் சேர்ந்த ஒரு என்ன சொல்கிறது சித்தாந்தமாக அன்றைக்கு இருந்திருக்கின்றது அப்படின்னு. இதுதான் வந்து நமது பாரதத்துடைய சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து இன்றைக்கி அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி இன்றைக்கி வந்து இவர் நியூராலஜிஸ்ட்டு, இவர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவர் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு இருக்காங்களோ, அன்றைக்கி எல்லாம் ஒரே டாக்டராக தானே இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பாரதத்தில் வந்து அந்த பொருளாதார கொள்கையாக இருந்தது. அதுதான் நல்லபடியாகவும் இருந்தது. ஆனால் அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துன்னு போயிட்டாங்க பாருங்கள். இதுதான் வந்து எல்லா வித நாசத்துக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் முருகன் எஸ், அவர் சொல்லியிருந்தார் ஆஸ்திகம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாங்க, ரொம்பவே ஆபத்தானது. எப்படின்னா இந்த திருட்டுத்தனம், மொள்ள மாறித்தனம் இவங்களுக்கெல்லாம் அது ஆபத்தானது. அதுக்கப்புறம் இஷ்டப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவது, இந்த மாதிரி குணங்களெல்லாம் இதுதான் வந்து இதை குணம்னு சொல்கிறதா, இதுதான் வந்து இன்றைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆஸ்திகம் ஆபத்தானது. அடுத்தவன் பொருளை ஆட்டையை போடுறது, நேர்மையாக இருக்கிறது கிடையாது, பொய் சொல்கிறது, திருடுறது, இவங்களுக்கெல்லாம் ஆஸ்திகம் ஆபத்தானது. ஏன் சார் இப்போ ஆத்திகம் பேசுகிறவங்க ஆத்திகர்கள் இவங்கெல்லாம் தப்பே பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால், கரெக்டு, பண்ண மாட்டாங்கலாம் நான் சொல்லலை, அது அவர்களுடைய தப்பு, ஆத்திகத்துடைய தப்பு கிடையாது. இப்போ ஒரு கட்சியில் இருக்க ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா உடனே கட்சியை நம்ம குறை சொல்கிறோமா? அப்படியே சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாருன்னா நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்வாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து அந்த நீக்கிறது அப்படின்றது நம்ம சனாதன தர்மத்தில் இல்லை.
அதனால் வந்து தப்பு பண்ணார் அப்படின்னா, ஏன் நாத்திகர்கள் யாரும் தப்பு பண்ணுறது கிடையாதா? பகுத்தறிவு பேசுகிறவங்க தப்பு பண்ணுறது கிடையாதா? அப்போ நீங்கள் வந்து நாத்திகம், பகுத்தறிவு இதெல்லாம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நான் காமிக்கணும் நாத்திகம் பேசுகிறவங்க பண்ணுற தப்பெல்லாம்? அப்போது அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? நாத்திகம் ஆபத்தானதுன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் ஆத்திகம் ஆபத்தானது அப்படின்னா இந்த மாதிரியான தவறான செயல் புரிவோர்களுக்கு ஆத்திகம் ஆபத்தானது. ஏன்னா ஆத்திகம் வந்து நல்ல வழியை மட்டும்தான் காண்பிக்கின்றது. சனாதன தர்மம் தர்மம் அப்படின்றத வலியுறுத்துகின்றது. அது பிடிக்காமத்தான் நம்ம அதை இது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நண்பரே. சரி நண்பர்களே, இந்த வார கேள்வி நேரம் இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நல்ல காலத்துக்கு இது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சிலபஸில் இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ் ஜென்ரல் கொஸ்டின்ஸாக இருந்தது. இல்லைனா மறுபடியும் உட்காந்து எல்லா விஷயன்ஸையும் நான் வந்து ரெஃபர் பண்ண வேண்டியிருந்திருக்கும். அண்ட் அகைன் திங்கட்கிழமையிலிருந்து உங்களது கேள்விகள், சந்தேகங்கள், விமர்சனங்கள், கண்டனங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. கேள்வி நேரத்தை ரெகுலராக நாம் தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வாரம் புதிய கதையுடன் கதை நேரத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வாரம் இணைந்திருப்போம். வணக்கம்.